ஜூலை 19 பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 13ஆம் பிரிவு 24 முதல் 43 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோரைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். இரும்பு துண்டு நீரில் மிதக்காது, மூழ்கிவிடும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான கிலோகிராம் எடையுள்ள இரும்பு கப்பல் நீரில் மூழ்காமல் மிதந்து பயணம் செய்கிறது. இரும்பு தனது பாரத்தால் நீரில் மிதக்க முடியாது. இது இயற்கை விதி. ஆனால் அதே இரும்பை தட்டி வளைத்து கப்பலாக மாற்றி மிதக்க விடுவது மனிதரின் அறிவு திறமை. அதைப்போல்தான் காற்றினால் எந்த சிறிய எடையையும் தாங்கி பிடிக்க முடியாது. இது இயற்கை விதி. இருப்பினும் பல்லாயிரக்கணக்கான கிலோகிராம் எடையுள்ள விமானத்தை காற்றின் உதவி கொண்டு மனிதர் பறக்க விடுகின்றனர். மனிதர்களால் இயற்கை விதியை மாற்ற முடியாது. அந்த இயற்கை விதிகளை மீறாமல்
அந்த இயற்கை விதிகளுக்குள் இருக்கும் நெகிழ்வுத்தன்மையை பயன்படுத்தி மனிதர் வளர்ச்சி பாதையை தமக்காக அமைத்து கொள்ள முடியும். இன்று பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறின் வாசகங்கள். வலுவில்லாத பலகீனமான நமது மனித இயல்பில் ஆற்றல் மிக்க இறைவார்த்தை வழங்கும் நிறைவாழ்வை, நிலை வாழ்வை நாம் செயலாக்க முடியும் என்பதை சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறையரசின் இருப்பையும் வளர்ச்சியையும் பற்றி 3 உவமைகளை இயேசு கூறுகிறார். 3 உவமைகளை கூறி முடித்தபின் முதலாம் உவமையின் பொருளை விளக்குகிறார். முதல் உவமை நல்ல பயிர்களுக்கு இடையில் வளர்ந்து வரும் களைகளை பற்றியது. வயலில் நல்ல விதையைத்தான் பணியாளர் விதைத்தார். நல்ல பயிரும் முளைத்து வளர்ந்து வருகின்றது. ஆனால் அவர் விதைக்காத களைகள் எப்படியோ முளைத்து பயிர்களோடு வளர்கின்றன. எனவே நல்ல வேளாண்மை செய்யும் பணியாளர் என்ன செய்வார்? களைகளை பிடுங்கி எறிந்து விடுவார். அது நல்ல பயிர்கள் செழித்து வளர வழிவகுக்கும். இதை செய்யத்தான் பணியாள் நிலக்கிழாரிடம் கேட்கிறார். நிலக்கிழாரும் களைகள் வளர்வது பகைவனுடைய வேலை என்று பணியாளர் சொல்வதை புரிந்து கொள்கிறார். எனினும் களைகளை பறிக்க வேண்டாம், அறுவடை நாள் வரை நற்பயிர்களும் களைகளும் வளரட்டும். அறுவடையின் போது நல்லதை எடுத்துக்கொண்டு களைகளை எரித்து விடுவோம் என்கிறார். அறுவடை வரை யாரும் களைகளை பறிக்காமல் இருப்பதில்லை. நல்ல பயிரையும் களைகளையும் நீர்பாய்ச்சி வளர்ப்பது திறமைமிக்க பயன் தரும் வேளாண்மையாகாது. பின்னர் நிலக்கிழார் ஏன் இத்தகைய முடிவெடுக்கிறார்? களைகளின் பாதிப்பு இல்லாமல் பயிர் நன்கு வளர்ந்து பயன் தருவதில் வேலையாளுக்கு இருக்கும் அக்கறை நிலக்கிழாருக்கு இல்லையா என்று நமக்குள் கேள்விகள் பல எழுகின்றன. ஒருவேளை இந்த ஊமை கதையின் போக்கும் நோக்கமும் பயிரை நன்கு வளர்ப்பது எப்படி என்ற வேளாண்மை தொழில் பற்றி சொல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுகிறதா என்று கேட்கத் தோன்றுகின்றது. இந்த ஊமை கதையின் போக்கும் நோக்கமும் களைகளை பற்றி வேறு ஏதோ இயேசு கூற வருகிறாரோ என்று சிந்திக்கவும் அழைக்கின்றது. ஏன் களைகளை பிடுங்க வேண்டாம் என்பதை மற்ற 2 உவமை கதைகளில் இயேசு விளக்கி கூறுகிறார். முதலில் இந்த உவமையில் நம் மனமாகிய வயலை பற்றி இயேசு பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனவயலில் இறை வார்த்தை விதையால் வளரும் நற்பயிர்களும் வளர்கின்றன. அதே வயலில் தீய களைகளும் வளர்ந்து வருகின்றன. இதில் நற்பயிர்களை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றி இயேசு விளக்குவதுதான் 2ஆம் உவமை கதை. நற்பயிர்கள் இறைவார்த்தை விதைகளால் துளிர்விட்டு வளர்பவைகள். அது கடுகு விதை வளர்வதை போன்றது. கடுகு விதை அளவில் மிகச்சிறியது, ஆனால் ஆற்றலில் மிக பெரியது. செடியாக வளர்ந்து பறவைகள் வந்து கூடி கட்டி வாழும் அளவிற்கு பறந்து விரிவடையக்கூடியது. கடுகு விதையின் இந்த ஆற்றலை போன்றதுதான் இறைவார்த்தையால் நம் மனதில் வளரும் நற்பயிர்களின் ஆற்றல். அவை சிறிய விதையாக நம் மனதில் விழுந்து இறை ஆற்றலில் இறையரசு பண்புகளோடு செழித்து வளர்ந்து பரவக்கூடியது. அத்தகைய ஆற்றல் வாய்ந்த நற்பயிரை பாதுகாக்க வேண்டாமா? அது களைகளால் சேதமடைந்து வளர்ச்சி குன்றி மடிந்து செத்து விடாதா? களைகளை பிடுங்கி எறிய வேண்டாமா என்று நமக்குள் எழும் கேள்விகளுக்கு விடை தருவதுதான் 3ஆம் உவமை கதை. இறைவார்த்தையால் நம் மனவயலில் வளரும் நற்பயிர்கள் புளிப்பு மாவை போன்றவை. புளிப்பு மாவு 3 மரக்கால் மாவு முழுவதையும் புளிப்பேற்றுகிறது. அதைப்போல்தான் புளிப்பு மாவாகிய விண்ணரசின் பண்புகள் நம் உள்ளம் முழுவதையும் இறை பண்புகள், இறை அரசின் பண்புகள் நிறைந்ததாக மாற்றும் தன்மை கொண்டது. ஆக 2ஆம் உவமை
நம் மனவயலில் வளரும் நற்பயிர்கள் இறை இயேசுவின் வார்த்தையால் முளைத்து இறையரசின் நற்பயிர்களாக ஆற்றலோடு வளர்பவைகள் என்பதை விளக்குகிறது. மூன்றாம் உவமை, அந்த இறையரசின் பண்புகளாகிய நற்பயிர்கள் புளிப்பு மாவை போல தன்னை சுற்றியுள்ளவைகளை இறையரசின் பண்புக்கு உரியவைகளாக மாற்றிவிடும் தன்மை கொண்டது, ஆற்றல் கொண்டது என்று விளக்குகிறது. இந்த மூன்று உவமைகளையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கும்போது இயேசு கூற வரும் நற்செய்தியின் முழு ஆற்றல் நமக்கு நன்கு புலனாகும். நமது மனங்களை வயலாக உருவகித்து அதில் இயேசுவாகிய இறைவார்த்தையால் முளைத்து இறையரசு பண்புகளாக வளரும் நற்பயிர்கள் பற்றி பேசுகிறார். அதே வேளையில் நம் மனவயலில் பகைவனால் அலகையால் தூவப்பட்ட களைகள் வளர்ந்து இருப்பதையும் அவர் நன்கு உணர்ந்தவர்தான். களைகளை பிடுங்கி எறிய வேண்டாம், அறுவடை நாள் வரை வளர அவைகளுக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள் என்று கூறுவதன் நோக்கத்தை பின்வரும் 2ஆம் 3ஆம் உவமை கதைகளில் விளக்குகிறார். களைகளை விட நற்பயிர் அதிக ஆற்றலும் வளர்ச்சியும் மிக்கது. நற்பயிரின் விதை கடுகை போன்று சிறியதாயினும் அது வளரும் ஆற்றல் பறந்து விரியும் தன்மையும் மிக பெரியது. அதுபோல்தான் நம் மனவயலில் உள்ள நற்பயிர்கள் ஆற்றலும் பறந்து விரியும் இறையரசு பண்புகளையும் கொண்டது. நற்பயிர்களின் ஆற்றல் புளிப்பு மாவு போன்றது என்று 3ஆம் உவமை விளக்குகிறது. புளிப்பு மாவு முழு மாவையும் புளிப்பேற்றுவது போல நம் மனவயலில் வளரும் இறையரசு பண்புகளாகிய நற்பயிர்கள் நாம் நமக்குள் வளர்க்கும் களைகளை, அதாவது தீமைகளை மாற்றக்கூடியது. அதாவது நம் மனவயலில் இருக்கும் நல்ல பயிர்கள் நாமாக நம் மனதில் விட்டு வைத்திருக்கும் களைகளை மனம் மாற்றக்கூடியது. நம் களைகளை நற்பயிர்களாக மாற்றக்கூடிய மனம் மாறும் ஆற்றல் கொண்டவர்கள் நாம். எனவேதான் மனம் மாறுங்கள், இறையரசு உங்கள் கையில் இருக்கிறது, உங்களிடையே இருக்கிறது, உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, மனம் மாறுங்கள் என்று இயேசு பல வேளைகளில் நற்செய்தியாக நமக்கு தந்திருக்கிறார். நமக்குள் இருக்கும் இறையரசாகிய நற்பயிர்களை நன்கு வளர்க்கும் போது அது தன் ஆற்றலால் வளர்ச்சியால் களைகளை நற்பயிராக மாற்றிவிடும். நற்பயிர் புளிப்பு மாவு போல் நம் மனதில் செயல்பட்டு நம் மனவயல் முழுவதிலும் உள்ள எல்லா களைகளுக்கும் இறையரசு பண்புகள் என்ற புளிப்பு ஏற்றிவிடும். அதாவது இறையரசு பண்புகளாகிய நற்பயிரால் தீயோன் விதைத்த களைகள் கூட இறையரசு பண்புகளாக மாற, நம் தீமை நன்மையாக மாற நமக்குள் மனம் மாறும் ஆற்றல் இருக்கின்றது என்பதை இந்த 3 உவமை கதைகளால் இயேசு விளக்குகிறார். நமக்குள் இருக்கும் மனம் மாறும் ஆற்றலை இயேசு அதிகம் நம்புகிறார். ஆகையினால் அறுவடை நாள் வரை, நம் வாழ்வின் இறுதி நாள் வரை களைகளை நற்பயிராக்கும் மனமாற்ற முயற்சியில் வாழச் சொல்லுகிறார். களைகளை பிடுங்கி எறிய வேண்டாம் என்று இயேசு கூறும்போது பாவிகள் சாக வேண்டாம், பாவம் சாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எசேக்கியேல் இறைவாக்கினர் நூல் 18ஆம் அதிகாரம் 23 ஆண்டவர் கூறுகிறார், உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன்? அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம். களைகளை பிடுங்கி எரிந்து சாகடிப்பது இறைவன் இயேசுவின் விருப்பம் அல்ல. அது நற்பயிர்களாகிய புளிப்பு மாவால் நல்வாழ்விற்கு புளிப்பேற்றப்பட வேண்டும். அவை தரும் நற்பயிர்களாகிய நம் மனவயலில் வளர வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தியாக தருகிறார். நம்மால் நமக்குள் இருக்கும் தீய களைகளை நற்பயிர்களாக மாற்ற முடியும். நமக்குள் மனம் மாறி இறையரசு வாழும், இறையரசு பண்புகள் வாழும் முழு ஆற்றலும் இருக்கிறது. நம்
நாம் இரும்பையே நீரில் கப்பலாக மிதக்க வைக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். நம் அன்புக்கு இருக்கும் ஆற்றலை கொண்டு நண்பருக்காக நம் உயிரையும் தரக்கூடிய அன்பாளர்கள் நாம். நமக்குள் கடுகு விதை போல் செயல்பட ஆற்றலோடு காத்திருக்கும் இறையரசின் ஆற்றல்களை முழுமையாக வாழ்வோம். அந்த இறையரசின் பண்புகளை வாழும்போது அதன் ஆற்றலில் நம்முள் இருக்கும் தீய கலைகளை நற்பயிர்களாக மாற்றும் புளிப்பு மாவு சக்தியும் நமக்குள் இருக்கிறது. இறையரசின் பண்புகளாகிய நற்பயிர்கள் வளரும் வயலாக நம் மனவயல் மாற இறைவனை மன்றாடுவோம்.